தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று இரவுல எல்லாம் வந்து ஈரானுடைய டெஹ்ரானுடைய பகுதியில 4 பக்கமும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு 4 பக்கமுமே வான் தடுப்புகள் ஆக்டிவ் ஆயிருக்கு. இது ரொம்ப வந்து அதிர்ச்சியாக வந்து அமெரிக்காவை இஸ்ரேலும் பாக்குறாங்க. ஏன்னா வான் தடுப்புகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், இனி அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வான் தடுப்புகள் கூட ஈரான்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போர் நிறுத்தம்னு போய் சமாதானம்ட்டு மாசக்கணக்கா இழுத்து பேசினதுல அவங்க வான் தடுப்புகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப அந்த வான் தடுப்புகளை வச்சு தடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து அமெரிக்கா நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்க டெஹ்ரானை சுத்தி. அந்த 4 பக்கமே வந்து அடிச்சது இதுதான். ஆனாலும் அதையும் மீறி சிலதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் வந்து சக்சஸ் ஆயிருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா பெரும்பாலுமான ஏவுகணைகள் ட்ரோன்கள்லாம் வந்து தகர்க்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது. அமெரிக்கா 11வது வேவை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த 11வது வேவ்ல முக்காவாசியை வந்து அமெரிக்காவுடையத ஈரான் வந்து தகர்த்திருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு டாப் நாச்சான நியூஸா போயிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தா ஈரானுடைய டெல்டா பகுதிகள்லாம் இருக்குது பாருங்க. அதாவது அஜர்பைசான் பக்கம் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஈரான், இந்த நார்த் ஈஸ்ட் ஈரான்ல நேற்று ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம வந்து பார்க்கும்போது இஸ்பஹான்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது 2 ஒரு முக்கியமான தாக்குதலாக ஈரான் வாங்கின மாதிரி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நேற்று அமெரிக்கா அந்த 2 இடத்தையும் குறி வச்சிருக்காங்க. அது இல்லாம சிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை பகுதியை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த மலை முழுவதுமே பற்றி எரியுது. மலைனாவே அங்க உங்களுக்கே தெரியும், மரம் செடின்னு இருக்கும். அதுல தாக்குதல் ஒரு பக்கம் நடந்தா அங்க பத்தக்கூடிய தீ வந்து எல்லா பக்கமும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அப்ப சிராஜ் மலை பகுதி முழுவதுமே ஒரு மவுண்டெயின் ஃபுல்லாவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு வந்து வெளியாயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்வாயர்மெண்ட்டும் ரொம்பவே வந்து அவங்களுக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் வந்து பொல்யூட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நேத்து இவங்க எல்லாமே வந்து தாக்குன தாக்குதலா இருக்கு. அமெரிக்கா ஈரான் மேல தாக்குன தாக்குதலா இருக்கு. அதே சமயத்துல ட்ரம்ப் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அடுத்து நாங்க பிகாசோ மவுண்டனை தான் வந்து ஈரான்ல வச்சு தாக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த மவுண்டெயின்ல வச்சுதான் இப்ப அணு ஆயுதம் உற்பத்தி நடத்தப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. சேட்டலைட் இமேஜ் வந்திருக்கு. இது ஈரான் வந்து திசை திருப்பறதுக்காக பண்றாங்களா இல்ல உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து தயாரிப்புகள் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, திசை திருப்பணும் அப்படின்னா இப்ப இஸ்பஹான்லயே அடிச்சிட்டு இருக்காங்க, அங்கதான் அணு உற்பத்தில இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே வேற மலை பக்கம் இந்த மாதிரி பிகாசா பக்கம் என்ன பண்ணுவாங்க, நாங்க அங்கதான் செய்யறோங்கிற மாதிரி சில செட்டப் எல்லாம் பண்ணுவாங்க. சும்மா வாகனங்கள்லாம் போயிட்டு வரும் இரவு நேரத்துல, பெரிய பெரிய ட்ரக்குகள் எல்லாம் போகுதுன்னா அப்ப எங்கேயோ அங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சு இவங்க அங்க அடிப்பாங்க. அப்ப அங்க குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, இவங்க இங்க வந்து இருக்கிற அணு ஆயுதத்தை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஈரான் திசை திருப்பி விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பிகாசா மவுண்டனை தான் நாங்க அடிக்க போறோம், அங்கதான் இப்ப ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அணு உற்பத்தியை வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்கேரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பல்கேரியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நாங்க எங்களுடைய விமான நிலையத்தை தாக்குறதுக்கு வந்து என்ன பண்றோம், அமெரிக்கா கொடுக்குறோம், அதனால அமெரிக்கா வந்து அதை யூஸ் பண்ணி ஈரான் அடிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடா தான் இருந்துட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய இட்டாலி, ஸ்பெயின் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், ஈரானை அடிக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஒரு போர் வந்து இதுக்கு தீர்வு இல்ல, சண்டைக்கு சண்டை தீர்வாகாது, சமாதானத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினும் இட்டாலியும் வந்து என்ன பண்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பல்கேரியா என்ன பண்றாங்க, வாங்க வந்து எடுத்துக்கோங்க, அடிச்சுக்கோங்க, ஒருவேளை அவங்க பதிலுக்கு எங்களை திருப்பி அடிச்சாலும் நாங்க அடி வாங்கிக்கிறோம், தடுத்துக்கிறோம், முடிஞ்சா அடிச்சு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பல்கேரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள்லாம், ஒரு நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு தாக்குதல் செஞ்சு அந்த நாட்டின் மீது வேற யாராவது நேட்டோ இல்லாதவங்க தாக்குதல் செஞ்சுட்டாங்கன்னாவே கண்டிப்பா என்ன ஆயிரும், மத்தவங்க எல்லாருமே கலந்துக்க வேண்டியதா இருக்கும். அதனால வந்து நேட்டோவை வம்புக்குள்ள இழுத்து விடுறதுக்கு தான் பல்கேரியாவை வச்சு அமெரிக்கா ஏதோ வேலையை பாக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல ஸ்பெயின், இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்பெயினை பத்தி உங்களுக்கே தெரியும், இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் வின் பண்ணாங்க. ஃபுட்பால் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் வந்து பார்க்கப்படுது. ஸ்பெயின் முழுக்க பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவர்கள் ஜெயிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜெயிச்சதுக்கு பிறகு அது ஏதோ வந்து பாலஸ்தீன விஷயத்துக்கே இதுக்கும் சம்பந்தமே இல்லாட்டினால அவங்க இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால மக்கள் எல்லாம் வந்து அது ரொம்ப ஆரவாரத்தோட வந்து கொண்டாடி இருக்காங்க. அது இல்லாம பாலஸ்தீன மக்களுக்கும் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஸ்பெயின் சப்போர்ட் பண்றாங்க, தாக்க கூடாதுங்கிறாங்க, தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க, இஸ்ரேல் மேலதான் தப்புனாங்க. இப்ப வந்து ஈரான் வரும்போது
ஸ்பெயின் வந்து என்ன பண்றாங்க, ஈரான் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அமெரிக்கா தான் தப்பு பண்றாங்க, நாங்க வந்து உறுதுணையா அதுக்கு இருக்க மாட்டோம், எங்களுடைய தளங்களை எல்லாம் தாக்கற கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்பெயின் உறுதியா நிக்கிறாங்க. எல்லா பக்கமும் பார்க்கும்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் யூதர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு எல்லாம் வந்து எதிரானவர்களாக அவர்கள் வந்து இப்ப திகழ்றாங்க. அதே சமயம் மார்க்கோ ரூபியோ இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பேச்சுவார்த்தை கூப்பிட்டா வர தயாரா தான் இருக்கும், சமாதானம்னா சமாதானம் தான். ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு ஈரான் பேச்சுவார்த்தையை விரும்புறாரு, ஆனா நீங்க வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் பேச்சுவார்த்தையில நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க தாக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா தாக்குங்க, நாங்களும் தாக்குறோம், இல்ல சமாதானம்னா நாங்க சமாதானத்துக்கு வரோங்கிறாங்க. ஆக்சுவலா எல்லா சமாதானமும் பேசி முடிச்சாச்சு, கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் போய் அடிச்சதே அமெரிக்கா தான். இப்ப வந்து கேட்கும்போது நாங்க வந்து போர் விரும்பல, சமாதானத்தை தான் விரும்புறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் நாங்களும் இருக்கோம்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எந்த நிபந்தனைகளையும் இவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரிலாம் வந்து என்ன பண்றது இல்ல, ஈரான்கிட்ட வந்து நாங்க ஃபண்டை ரிலீஸ் பண்றோம்னு சொன்னா ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையும் போட மாட்டோம்னு சொன்னாலும் சரி அவங்க தடை போட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணனாலதான் இப்ப சண்டை வந்து கிடக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நாங்க சமாதானத்துக்கு ரெடிங்கிற மாதிரி என்ன பண்றாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னைக்கு சொல்லி வச்சிருக்காரு. இவங்கள்ட்ட சமாதானம் எல்லாம் வரவே வராது. நேத்து பெசக்சியான் அவர்கள் சொல்லும் போது கூட வந்து என்ன சொன்னாருன்னா, சொன்னதை சொல்ற மாதிரியே நீங்க செய்யற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஆனா சொன்னா நீங்க சொன்ன மாதிரியே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காரு. எதுக்குன்னா தாக்க மாட்டோம்னு சொன்னா தாக்குறீங்க, தாக்குவோன்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாசக்கணக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவீங்க, இப்படித்தானே பண்றீங்கன்னு இருக்காங்க. கலிபாஃப் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரானை வந்து நீங்க ஏமாத்தலான்னு பாக்காதீங்க, ஏதோ உங்களுடைய அறிவு கம்மியா இருக்கிறதுனால நீங்க எங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது வந்து ஈரான ஒரு வீக்கா நினைக்கிறதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவார்ந்த செயல் இல்ல. ட்ரம்ப் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்கள்ட்ட ஏவுகணையே இல்லைன்ட்டு, அப்ப இத்தனை தாக்குதல்கள் நாங்க எப்படி செஞ்சிருப்போம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா, நீங்க வந்து இன்னுமா ஈரான தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட கலிபாஃப் அவர்கள் கேட்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை இந்த தடவை நம்பருக்கு இங்க யாருமே ரெடி இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா செனட்டர்ல போய் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஃபண்ட் பண்றதெல்லாம் வந்து பிடிக்கிறது இல்ல அவங்களுக்கு, இந்த போருக்கு எதுக்கு நாம தண்டை செலவு பண்ணிட்டு, ஆனா இவங்க போய் அங்க உட்காந்துட்டு தீவிரவாதங்களை நாடுகளை நாங்க ஒழிக்கணும், அது ரொம்ப முக்கியம், அது அமெரிக்காவுக்கே அச்சுறுத்தல், ட்ரம்ப்புக்கே அச்சுறுத்தல்னு பேசியிருக்காங்க. உடனே அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நம்ம நாட்டுல எவ்வளவோ செலவு இருக்கு, அந்த செலவை மீறி இந்த செலவு செய்யறதுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உடனே வந்து இல்ல இதை பண்ணாட்டினா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மக்களே வந்து சேஃபா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டு தூக்கி போட்டு கடைசியா வந்து செனட்டர்ட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஒப்புதல் வாங்கிட்டாங்க ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி. ஃபண்ட் கிடைச்சிச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு போர் செய்யறதுக்கு இன்னும் வந்து நிறைய வேலை பண்ணுவாங்க அமெரிக்கா. ஏன்னா வந்து ஒரு இடத்துல போர் நடக்கல, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகள் மேலயுமே வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கி அடிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இப்ப நிறைய ஃபண்டு தேவைப்படுது. பத்தாவதுக்கு சவுதி போன்ற நாடுகள்கிட்டயே போய் கேட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுப்போம், இல்லாட்டினா ஈரான் உங்களை அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுத்திருக்காங்க. ஆனா வந்து பார்த்தா உண்மையானே பிரச்சனை யாருக்குன்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு தானே தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா எல்லா நாட்டுக்குமே ஈரான் அச்சுறுத்தலான நாடு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.